நாங்கள் உங்களுக்கு தொடக்கத்திலே குறிப்பிட்டோம். அதாவது ரஷ்யாவும் சீனாவும் ஏன் வெனிசுலாவுக்கு உதவ போக இல்லைன்றதுதான் இங்க முக்கியமான விடயம். எங்கட இலங்கையில் இருக்கிற பலரும் இதிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு இருக்கின்றது. பல அரசியல் நிபுணர்களின் கருத்துப்படி வெனிசுலாவின் பொருளாதார சீர்குலைவு மற்றும் அதன் எண்ணெய் துறையின் மோசமான நிலை ஆகியவை சீனாவை பின்வாங்கும் நிலைக்கு கட்டாயப்படுது. வெனிசுலாவோட ஒரு இறுதி சென்ற வருடங்கள்ல நடுப்பகுதிக்கு பின்னர் ஒரு நெருக்கடி நிலை மறைமுகமாக எழுந்தது அவதானிச்ச சீனா மெல்ல அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்றது. சமீபத்திய ஆண்டுகளில் சீனா புதிதாக கடன் வழங்குவதை கணிசமாக குறைச்சிருக்குது. இந்த கடன் வழங்குறதுல இருந்து கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து குறைச்சு கொண்டு ஒரு சாதாரணமான கடன் வழங்குற சூழ்நிலை இருக்குது. எதிர்வரும் காலங்களில் புதிதாக அமையும் எந்த அரசுடனும் சீனா பேச்சு நடத்த தயாராக இருக்கிறது என்று அந்த நிபுணர் கூறுறார். அப்படித்தான் சீனா இருக்குது. ஆபத்து ஆறு வந்தாலும் நாங்கள் பேசுவோம். இந்த நேரத்தில் வெனிசுலாவின் ஜனாதிபதி மதுரோவை வலுவாக ஆதரிப்பது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படலாம் என்று சீனா நினைப்பதன் விளைவாகத்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த விளைவுகள் விபரீதமாகும் என்பதை உணர்ந்த சீனா சற்று ஒரு மாறுபட்ட முடிவை நோக்கி நகர்கிறது. அதில் இன்னும் ஒரு விளக்கத்தையும் பேராசிரியர் மால்டா அவர்கள் குறிப்பிடுகின்றார். தன் நாட்டில் மிக குறைந்த மக்கள் ஆதரவை கொண்ட ஒரு அரசாங்கத்தை ஆதரிக்க ரஷ்ய சீனா ஆகிய இரு நாடுகளும் தயாராகவே இல்லை. அதாவது வெனிசுலா ஜனாதிபதிக்கு மக்கள் ஆதரவில்லை, மக்கள் ஆதரவு குறைந்து செல்லுகிறார். அதனால் நாங்கள் அப்படியான ஒரு விடயத்தை ஒருபோதும் இந்த இரண்டு நாடுகளும் செய்யாது. ஆனால் இந்த இரண்டு நாடுகளும் தொடக்கத்தில் நீங்கள் பயமில்லாமல் இருங்கள், உங்களோடு நாங்கள் இருப்போம், நீங்கள் எதற்குமே தயங்க வேண்டாம் என்று கூறுவார்கள். ஆனால் ஒரு நிலைமை மோசமடைந்து விட்டால் அந்த இடத்திலிருந்து விலகி சென்று விடுவார்கள். மஹிந்த ராஜபக்சவுக்கு இலங்கையில் நடந்தது தெரியும். நல்லாட்சி கால பகுதியிலே மைத்திரிபால சிறிசேனாவுக்கும் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் போட்டி ஏற்பட்ட போது மஹிந்த ராஜபக்சவை பின்னணியிலே இயக்கிய சீனா மைத்திரிபால சிறிசேன வெற்றி பெற்றவுடன் எவ்வாறு அந்த இடத்திலிருந்து அகண்டு சென்றது என்பது சிறந்த உதாரணம். அதுபோன்றுதான் இங்கும் இடம்பெற்றது. இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த ரஷ்ய சீன இரண்டு நாடுகளும் கூறுகின்றன. நடந்து முடிந்த தேர்தலில் கூட வெனிசுலாவில் பல குற்றச்சாட்டுகள், பல ஊழல்கள், பல மோசடிகள் இருந்ததாக ஊடகங்கள் கூறுகின்றன. அவை தொடர்பில் நாங்கள் கொஞ்சம் நிதானமாக பார்க்கிறோம். வேலை முடிந்து விட்டது. ரஷ்யாவும் சீனாவும் முடிந்தவரை பெற்றுக் கொண்டார்கள், அவர்களை அப்படியே கைவிட்டு விட்டார்கள். இப்போதுதான் முக்கியமான ஒரு விடயம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விடயம். அமெரிக்க ஜனாதிபதிகள் கடந்த காலங்களிலே ஒரு அழுத்தங்கள் அல்லது அவர்கள் மீதான கடுமையான விமர்சனங்கள் வருகின்ற போது சில விடயங்களில் இருந்து பின்வாங்கி விடுவார்கள். அது ஒரு நடைமுறையாக இருந்தது. பல தசாப்தங்களாக அமெரிக்காவில் அதாவது ஒரு டிசிப்ளின், ஒரு நேர்த்தியான முறையை அவர்கள் கையாண்டார்கள். ஒரு நாட்டில் ஒப்பந்தம் செய்ய செல்லுகின்ற போது, போராட்டங்கள் எழுகின்ற போது பின்வாங்குவது, அந்த நாட்டின் அரசு விரும்பாத பட்சத்தில் முடிந்தவரை முயற்சி செய்வது. ஆனால் இனி அந்த சேட்டை இல்லை என்று 2026 தெளிவாக கூறியிருக்கின்றார்.